மொபைலை பொறுத்தவரையிலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மொபைலோட வெயிட் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா இருக்குது, நமக்கு ரொம்ப பெருசாக தெரியல. பட் இதோட கலர் அப்படின்னு பார்க்கும்போது 3 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மின்ட் க்ரீன். ஸோ இதே வந்து எலக்ட்ரிக் ப்ளூலேயும் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் டார்க் பிளாக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் வேரியண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கம்பல்சரி எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமும் வரும். ஏன்னா 13R OnePlus வந்தது, அதுக்கும் 15Rக்கும் என்னென்னங்க டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது அப்படின்னு அதையும் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேட்ரி சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசமான ஒரு பேட்ரி சைஸ், OnePlusலேயே அதிகமாக கொடுத்த பேட்ரி சைஸுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அது ப்ளஸ் அதுக்கப்புறம் டைப் A to டைப் C வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு சிம் எஜெக்டரும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொபைல் நம்ம பார்க்கும்போது நல்லா ஸ்லிம்மாகவும் இருக்குது, ப்ளஸ் ப்ரீமியமாக இருக்குது. நம்ம OnePlus அப்படிங்கிறப்ப ப்ரீமியம் அப்படிங்கிறத அவங்க லூஸ் பண்ணவே மாட்டாங்க. கம்பல்சரி இந்த இதுலேயும் ப்ரீமியம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ grip அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் இந்த ஃபன்னாக இல்லாமல் இல்லை லேசியாக இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு grip கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டெய்லி கம்யூட்டபிள் யூசேஜுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கான ஃபியூச்சர்ஸும் போதுமான அளவுக்கான தேவைகளும் எல்லாத்தையுமே இதில் இன்பில்ட் பண்ணிட்டாங்க.